ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஸ்வீட் ஆலு சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அப்புறம் அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதை யார் யார் பயன்படுத்தலாம், பயன்படுத்த வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு 4 துண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட இட்லி பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். அது வேகிற நேரத்தில் நம்மளுக்கு சப்பாத்திக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணும்னு பார்த்துடலாமா? ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கேரட், பீட்ரூட் வேணுங்கிறவங்க பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. ஆனால் சப்பாத்தியோட கலர் மாத்திரம் லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி பீட்ரூட் சேர்க்கலை. இது எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நம்ம சப்பாத்தியை திரட்டும் போது கரெக்டாக வரும், இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால் எல்லா காய்கறிகளையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சைட் பை சைட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சைட் பை சைட் பார்த்துடலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோவில் வைட்டமின் ஏ, சி, B6 இதெல்லாமே இருக்குது. அப்புறம் காப்பர், பொட்டாசியம், மேங்கனைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முக்கியமாகவே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் அதிகமான நார் சத்து இருக்குது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலரில் இருக்குது. ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்குது. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் பீட்டா கரோட்டின் ஏஜென்ட் அதிகமாக இருக்குது. அதாவது பீட்டா கரோட்டின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இயற்கையாகவே இருக்கிற ஆரஞ்சு கலரை தான் பீட்டா கரோட்டின். அந்த பீட்டா கரோட்டின் இருந்தால் தான் அந்த ஆரஞ்சு கலர் வரும். சரி, இந்த பீட்டா கரோட்டின் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சொல்லியிருப்பாங்கள்ல, கேரட் சாப்பிடுங்க கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அதுதான், கேரட்டில் ஆரஞ்சு கலர் இருக்குது, அப்போனா அதில் பீட்டா கரோட்டின் சத்து இருக்குதுன்னு அர்த்தம். நான் முன்ன சொன்ன மாதிரி 3 வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் நம்மளுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கும். அதில் இந்த ஆரஞ்சு கலரோட இருக்கிற சத்து தான் நம்ம கண்களுக்கு நல்லது. பின்ன நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பர்பிள் கலர் மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்மளோட ரெகுலர் டயட்டில் தேவையான அளவு யூஸ் பண்ணும்போது மனநலம் பாதிக்கும் அபாயம் 13% குறைவதாக அமெரிக்க தேசிய மருத்துவ நூலக ஆய்வும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறமா இது புற்றுநோய் வராமல் தடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பின்னாடி இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த சக்கரவள்ளி கிழங்கை அவிச்சு அதையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்து அந்த சக்கரவள்ளி கிழங்கோட மசிச்சு கிழங்குல போட்டுருங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், துருவின கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்தியிருக்க எல்லா காய்கறிலையுமே தண்ணீர் இருக்கும். வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், கேரட்டில் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்தால் போதும். முதல்லே தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிரும். அப்புறம் நம்மளால் இந்த சப்பாத்தி திரட்ட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்தளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ரொம்பையும் தண்ணி சேர்த்துறக்கூடாது. இந்தளவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம எப்பயுமே நார்மலாக சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன பவுலாக பிரித்து செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப மெல்லிசாக விரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்தளவுக்கு விரிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப மெல்லிசாக விரிக்க முடியாது. ஓரளவுக்கு மீடியமான திக்னஸில் பரத்தி எடுத்துக்கோங்க.
இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 சைடும் மாவு போட்டு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி விரிப்போமோ அதே மாதிரி விரித்து எடுத்துருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோதுமையில் வந்து அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதோட நம்மளோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ண காய்கறிகள் இது எல்லாமே சேரும்போது உடம்புக்கு ரொம்ப சத்து. இதை வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லைன்னா டின்னராகவோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு சட்னி வேணும் அது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது வெறுமனையாக சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம விரித்து வச்சுருக்கிற சப்பாத்தியை தவாவில் போட்டு சப்பாத்தி நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துருங்க. எண்ணெயோ நெய்யோ உங்களோட விருப்பம் என்னவோ அதுபடி சேர்த்து 2 சைடும் மாற்றி போட்டு சுட்டு எடுத்துருங்க. சுடும்போது கொஞ்சம் 5 நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். ஏன்னா நம்ம நார்மல் போடுற சப்பாத்தியை விட இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும்ல, அதனால் உள்ளே வந்து வேவுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 டைம்ஸ் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஷேப்பெல்லாம் கொஞ்சம் தாறுமாறாக இருந்தாலும் கண்டுக்காதீங்க. சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் வந்து சும்மா சொல்லலைங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சக்கரவள்ளி கிழங்கோட நன்மைகளை பற்றி பார்த்தோம். அதோட தீமைகளும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்குல அதிகமான பொட்டாசியம் சத்து இருக்குது. நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து தொடர்ந்து எடுக்கும்போது நம்ம உடம்புல பொட்டாசியம் சத்து அதிகமாகும். அதனால் மாரடைப்பு போன்ற இதய கோளாறுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஆனால் டயட்டுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க சேனலுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.